பண்ணாரு, இது பாசிட்டிவா இருக்கான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. அதுக்கு தான் காலையிலேயே ஒரு ரூல் சொன்னேன். நடக்கக்கூடிய ராகு திசைக்கு ராகு கடகத்திலிருந்து திசை நடக்கிறார். ராகு நின்ற இடத்திலிருந்து 5ஆம் இடத்திலும் 9ஆம் இடத்திலையும் நல்ல கிரகங்கள் இருந்தால், லக்ன சுபர்களோ இயற்கை சுபர்களோ இருந்தால் அது பாசிட்டிவ் ரிசல்ட். அல்லது ராகு ஏறிய நட்சத்திராதிபதி வலுப்பெற்றிருந்தால் பாசிட்டிவ் ரிசல்ட். ராகு ஏறிய கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் பாசிட்டிவ் ரிசல்ட். ராகு ஏறிய கிரகம் கேந்திரம் ஏறியிருந்தால் பாசிட்டிவ் ரிசல்ட். மற்றதுன்னா கொஞ்சம் யோசிச்சு தான் பலன் சொல்லலாம். அந்த பாவத்தை ராகு இதெல்லாம் இல்லை அப்படின்னா ராகு அந்த பாவத்தில் பிரச்சனையை ஏற்படுத்துவார்னு அர்த்தம். அந்த பாவம் சார்ந்து எந்த பாவத்தில் இருக்காரோ அந்த பாவம் சார்ந்து பிரச்சனை ஏற்படுத்துவார். வேலை செய்ய மாட்டார்ல, நெகட்டிவா கொடுப்பாருன்னு. ஆமா 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 அதான் சொல்லிட்டேன் நான். சார பரிவர்த்தனை தான். கேது ஸ்டாரில் ஏறிய ராகு வேலை செய்ய மாட்டாரு. இப்ப நீங்க சொல்ற மாதிரி அந்த சார பரிவர்த்தனையிலிருந்து ராகு திசை நடத்துறாருன்னா ராகு திசை நடத்த மாட்டார், கேது தான் திசை நடத்துவார். ஏன்னா ராகு ஸ்டார்ல கேது, கேதுவினுடைய பலம் அதிகமாக இருக்கும். ஆன்மீகத்துக்கு வழியில நிறைய போவாங்க. பிரச்சனைக்குரியதா இவனா வழிய குழி தோண்டி இறங்கிப்பான். கேது ஸ்டார்ல ஏறின ராகுக்கு மட்டும் பவர் இல்லை சார். சூரியனை அடிக்கக்கூடிய பவர் கூட ராகுக்கு உண்டு. ஆனா ராகு கேது நட்சத்திரத்தில் ஏறிட்டார்னா ராகு அவ்வளவு வேலை செய்ய மாட்டார். தைரியமா சொல்லலாம். ராகு திசை வந்து பயந்துட்டு வந்தாங்க, கேது நட்சத்திரத்தில் இருந்தா தைரியமா சொல்லலாம், ராகு பெருசா நெகட்டிவ் பண்ண மாட்டார். ஐயா வணக்கம். இப்ப நம்ம ராகு தசை நடந்துச்சுன்னா பொதுவாக என்ன சொல்கிறோன்னா ராகுவோட அதிதேவதையான காளியம்மன் வழிபாடு சொல்லி சொல்கிறோம். இது பொதுவாக எல்லாத்துக்கும் கேட்குறேங்கய்யா. இப்போ ராகு வந்து பற்றில உபஜய ஸ்தானத்திலிருந்து திசை நடத்தினார்னா, உபஜய ஸ்தானம்ன்றது என்ன? 3, 6, 10, 11 இந்த பாவங்களில் உட்காந்து திசை நடத்துறாரு. இது எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம். அதற்கு என்ன இறை வழிபாடுங்க ஐயா பரிகாரம் செய்யலாம்? ஐயா முதல்ல நீங்க சொன்னதுதாங்கய்யா 3, 6, 10 உபஜய சேனா. நான் ஏன் கேட்டேன்னா எல்லாருக்கும் தெரியும், நீங்க பாட்டுக்கு உபஜய சாணம்னு சொல்லிட்டு போயிடுங்க. 3, 6, 11ன்றது ராகுக்கு வலுவான இடம். அந்த இடத்துல இருந்து திசை நடத்துகிற பொழுது அது மேக்சிமம் தவறு செய்வதில்லை. அப்படி ஒருவேளை நான் சொன்ன மாதிரி இந்த 3, 6, 11 பாதகாதிபதி பாதகஸ்தானமாக வந்தாலோ அல்லது அதனுடன் செவ்வாய் இணைந்திருந்தாலோ சனி இணைந்திருந்தாலோ மாந்தி இணைந்திருந்தாலோ கொஞ்சம் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ்குள்ள போவோம். அப்ப எதை பண்ணணும்னா காளியம்மாள், அப்புறம் உக்கிர தெய்வம் பிரித்யங்கரா, வராகி, இந்த மாதிரியான விஷயங்களுக்குள்ள போலாங்க. அது நல்ல பலன் கொடுக்கும். சரிங்கய்யா. இப்போ இந்த உபஜயஸ்தானங்களை தவிர்த்து மற்ற இடங்கள்ல இருந்து ராகு தசை நடத்தினார்னா இதே இறை வழிபாடு செய்யலாமா? அதுக்கு வேற முறையாங்க? அதுக்கு வேற முறை இருக்கு. அதுக்கு நான் சொல்றேன். இப்போ வந்து 3, 6, 10, 11 இல்லை அப்படின்னும் போது 2ஆம் பாவத்தில் ராகு இருந்து திசை நடத்துது. அதுக்கு தான் இந்த இது போட்டேன். உங்களுக்கு ராகுவுக்கு வந்து மொத்தமே காமனான பரிகாரம் வந்து துர்கை எல்லாருக்கும் தெரியும். வெள்ளிக்கிழமை 10-12 ராகு காலத்தில் எலுமிச்சம்பழத்தில் விளக்கு போடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ராகுவுக்கு அடிப்படையான பவர்ஃபுல்லான பரிகாரம் என்னன்னா காலபைரவர். காலபைரவரினுடைய நிலைப்பாடு வேறு. சும்மா காலபைரவர் நம்ம சொல்றோம். காலபைரவர் சும்மா திரும்பி பார்த்தாவே நம்ம தாங்க மாட்டோம். அந்த காலபைரவரினுடைய நிலைப்பாட்டில் காலபைரவரை வியாழக்கிழமை போய் ஒரு நாழிகை 24 நிமிஷம் அங்க ஒரு தீபம் போட்டு உட்கார்ந்துட்டு வரணும். வந்தா ராகுவினுடைய தன்மை நிச்சயமாக மாறும். அதே மாதிரிங்க ஐயா, இப்ப ஜோதிடத்தில் ஒரு இது என்ன சொல்றாங்கன்னா, ராகுவுக்கு சாரம் கொடுத்த கிரகம் எது வேணாலும் இருக்கட்டும், வேற எந்த கிரகங்களுக்குமே அவங்க வந்து சாரம் கொடுக்கல அப்படின்னா ராகு நின்ற பாவகம் வந்து வருத்தப்படும் அல்லது வருத்தப்பட வைக்கும் அப்படின்னு குழுந்தனையா வந்து ஒரு இதுல சொல்லியிருக்காரு. அதுக்கு உங்களுடைய கருத்து என்னங்கய்யா? குழுந்தன் சொன்னா அப்புறம் நான் போய் சொல்லல. நான் சில நூல்களையும் சொல்றாங்கய்யா. அதுக்கு நம்ம என்ன இது பண்ணலாங்கய்யா? அதான் நீங்க போய் குழுந்தங்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் பெரியவாதியார் சொல்லிட்டாரான்னு அவர் கேட்பாரு. இல்ல ரைட்டுங்க. எங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சில கேள்விகள் கேட்கறேங்கய்யா. இல்ல பொதுவாகவே அந்த பாவகம் வந்து இப்ப வேற ராகு வந்து வேற யாருக்கு ராகுக்கு கொடுத்த
அதே சாரம் வேற எந்த கிரகத்துக்கும் அந்த கிரகம் கொடுக்கலன்னா வருத்தப்படுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. ராகு என்ன வேலையை செய்வாரோ அந்த வேலையை செய்வார். ராகு வருத்தமெல்லாம் ஒன்றும் பட போறது இல்லையா சார்? ஒரு நட்சத்திரம் அப்படின்னா அந்த நட்சத்திரம் என்ன செய்யும்? அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த 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 கிரகத்தினுடைய கேரக்டரை இந்த நட்சத்திரத்தினுடைய பாவம் என்ன தூக்கி கொடுக்குமோ அதான் செய்யும். அது எந்த கிரகத்துக்கு சாரம் கொடுக்கலாம் அதை பத்தி கவலை இல்லை. ராகு கொடுத்துருக்காருல, ராகு அந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி இயங்குவாரு. சுக்கிரன் இப்ப சூரியன் இப்ப அதான் சொல்லிட்டு இருந்தேன் நான் உங்களுக்கு. பூர நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுங்க, ஒரு ஆளுமை முக்க ஒரு வெளிப்பாட்டை ராகு வெளிப்படுத்துவார். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து திருமணத்துக்கு வந்துங்க, இப்போ இருக்கக்கூடிய பாவம் 2, 7, 8ஆம் பாவங்களில் நிறைய பேருக்கு இப்போ ராகு இருக்காரு, திருமண தடை இருக்கு அப்படிங்கிறாங்க. அதற்கு என்ன இறை வழிபாடு செய்யலாங்க ஐயா? திருமண தடை ராகுவால தடை இருக்கு அப்படிங்கிற அமைப்பு சொல்றாங்க. வளர்பிறை பஞ்சமி, வளர்பிறை பஞ்சமியில வளர்பிறை சதுர்த்தி அன்னைக்கு போய் ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாள் தங்கிட்டு, கோயிலை சுற்றி இருக்கக்கூடியதில் தங்கிட்டு, வளர்பிறை பஞ்சமிக்கு ரங்கநாதருக்கு போறதை விட ரங்கநாதர் கோயிலுக்கு போயிட்டு பக்கத்துல நாச்சியார் சன்னதிக்கு பக்கத்துல ஒரு துளசி மாடம் இருக்கும். அதான் சென்டர் பாயிண்ட் ஆஃப் ஸ்ரீரங்கம். அங்க ஒரு நாழிகை அந்த ஆணையோ பெண்ணையோ உட்கார வச்சுட்டு 3 தவணை வர சொல்லுங்க, 4வது வாரம் கல்யாணம் ஆயிடும். கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க ஐயா, எல்லாம் எழுதுறாங்க. எல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் நான் கேட்குறேங்க. ஐயா புரியுது. ஐயா வளர்பிறை சதுர்த்தி திதிக்கு ஸ்ரீரங்கம் போய், வளர்பிறை சதுர்த்தி திதிமா ஸ்ரீரங்கம் போய் இரவு அங்க நைட்டு தங்கிட்டு, கோயில ஒட்டியில இருக்கக்கூடிய பிளேஸ்ல ஏதாவது ஒரு இடத்துல தங்கிட்டு, சதுர்த்தி திதி நைட்டு தங்கணும் சார். சதுர்த்தி நைட் அங்க போய் தங்கிட்டு பஞ்சமி காலையில முதல் தரிசனம் ரங்கநாதரை போய் பார்த்துட்டு நாச்சியார் சன்னதிக்கு வரும்போது நாச்சியார் சன்னதியை சுத்தி வந்தீங்கன்னா ஒரு துளசி மாடம் இருக்கும். அந்த துளசி மாடத்துக்கு கீழே ஒரு 24 நிமிஷம் நடந்துட்டு வர சொல்லுங்க. 3 மாசம் போயிட்டு வர சொல்லுங்க. திருமணம் நிச்சயமா நடக்கும். ராகு கேதுவால் ஏற்பட்டிருக்கு திருமணம். எனக்கு இந்த திருப்பாம்பரம் போறது, திருமணஞ்சேரி போறதெல்லாம் அதெல்லாம் வேற விஷயம். எனக்கு அதெல்லாம் உடன்பாடு இல்லை. நான் சொல்றதெல்லாம் எனக்கு நிகழ்ந்த என்னுடைய அனுபவங்கள். சொல்லுங்க அடுத்து ஐயா. இப்ப இந்த திருமண தடைக்கே ராகு சொன்னீங்கய்யா, இது கேது வந்தாலும் இதே பிரீத்தி பண்ணலாம். இதாமே ஓகே, சரிங்கய்யா. அப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப ஏங்கய்யா, இப்ப ராகு ஐயா கேது, இப்ப நீங்க ராகு கேது இருக்குது அப்படித்தானே கேக்குறீங்க. சரி, இப்ப ராகு எப்படி தனியா பிரிப்பீங்க, கேது எப்படி தனியா பிரிப்பீங்க? 7ஆம் பாவத்துல இருந்து 1ஆம் பாவத்துல, 7ஆம் பாவத்தில் கேது இருந்தால் 8ஆம் பாவத்தில் கேது இருந்தால் சங்கடகர சதுர்த்தி பூஜை. சங்கடகர சதுர்த்தி பூஜை அவங்க வீட்டில் ஏதாவது உணவு சமைச்சு, அவங்க வீட்டில் ஏதாவது பொருளுங்க சமைச்சு கோயிலுக்கு எடுத்துட்டு போய் ஒரு 5-10 பேருக்கு அவங்க கொடுத்துட்டு அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையில முழுமையா இருந்துட்டு வந்தாங்கன்னா அந்த கேதுவினுடைய பரிகாரம். இல்லையா வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர், வெள்ளருக்கு விநாயகர் வாங்கி வச்சுக்கோங்கம்மா. உருளை மஞ்சள் அரைச்சி அந்த விநாயகருக்கு முழுக்க பூசணும். இந்த விராலி மஞ்சள் பூசக்கூடாது, உருளை மஞ்சள் முகத்துக்கு பூசுறோம்ல, பிரவுன் கலர்ல இருக்கு. அது என்ன குங்குமம் சார், மறந்துட்டேன் பாருங்க டக்குன்னு. மெரூன், தாழம்பு குங்குமம். தாழம்பு குங்குமம் வச்சு வழிபடணும். கேதுவினால் பிரச்சனைனா வீட்டில் வெள்ளருக்கு விநாயகர், உருளை மஞ்சள் அரைச்சி பூசி தாழம்பு குங்குமம் வச்சு அதுக்கு தனியா ஒரு தீபம் போட்டு வழிபடணும். சரிங்க. இப்போ ஏங்கய்யா, இப்போ ராகு உதாரணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்து தசை நடத்துறதா வச்சுக்கோங்க. இப்போ தனித்த ராகு அதிகமான பாதிப்பு கொடுப்பாரா, இல்ல மற்ற கிரகங்களோட இருக்கக்கூடிய ராகு பாதிப்பு அதிகமாக கொடுப்பாராங்க? ஐயா மற்ற கிரகங்களோட சேரக்கூடிய ராகு தான் அதிக பாதிப்பு கொடுப்பாரு. ஏன்னா தனித்த ராகுன்னு அந்த பாவத்தை சார்ந்து மட்டும், அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களை சார்ந்து மட்டும்தான் பிரச்சனை ஏற்படுத்துவார். ஒருவேளை 8ஆம் இடத்தில் ராகு இருந்து அது 2ஆம் இடத்து அதிபதியுடன் சேர்ந்து இருந்துன்னா குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். 4ஆம் இடத்துல இருந்துன்னா கண்டிப்பா சொத்து பிரச்சனை வந்துடும், பூமி பிரச்சனை வரும். இயல்பு தானே, சின்ன சின்ன விஷயம் தான். சரிங்கய்யா. இப்போ நம்ம சூரியன் ராகு தொடர்பு இருந்துச்சுன்னா பித்ரு தோஷம்னு சொல்றோம், சந்திரன் ராகு தொடர்பு இருந்தால் மாத்திரு தோஷங்கிற அமைப்பை நம்ம சொல்றோம். இதற்கு உங்க சைட்ல இருந்து என்ன பரிகார முறை பண்ணலாங்க ஐயா? ஐயா இது ஒட்டுமொத்தமாக அப்படி எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா இந்த சூரியன் ராகு சேர்ந்தா கிரகண தோஷம் அது இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். நான் முதல்ல அதனால சூரியன் ராகுக்கே உங்களுக்கு காம்பினேஷன் போட்டேன். சூரியன் ராகு இருக்கிறவங்களுக்கு என்னன்னா ஆளுமையாக இருப்பாங்க, பெருமையா அவங்க அப்பா பிரயோஜனப்பட மாட்டாரு, இருக்க மாட்டாங்க, இருந்தா பிரயோஜனப்பட மாட்டாரு. சரி, இவங்களுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
சார் திருநெல்வேலி பக்கத்தில் ஒரு சிவன், திருநெல்வேலி பக்கத்தில் சிவன் சிவன் சார், டக்குன்னு ஞாபகத்துக்கு வரலையே சார். திருநெல்வேலி பக்கத்தில் நெல்லையப்பர் விஜயாபதி. ஆமா ஐயா, இந்த விஜயாபதி விஷயமும் கொஞ்சம் எடுத்துங்க. நீங்க கேட்டீங்களே 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகுடன் சனி சேர்ந்திருக்கிற பொழுது விஜயாபதி கோயிலுக்கு போய் பௌர்ணமியில அங்க தண்ணி வச்சு மந்திரிச்சு கொடுப்பாங்க. அது செஞ்சுட்டு வர்றது மிகப்பெரிய விஷயம் சொல்லும். இந்த இதுக்கு மட்டும் இந்த சிவன் கோயில் மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன். திருநெல்வேலி பக்கத்தில் பாபநாச சிவன்மா, பாபநாச சிவன்ல போய் கீழே வந்து ஆறு ஓடுங்கயா. அந்த ஆறுல குளிச்சுட்டு கட்டின துணி அங்க இறக்கி விட்டுட்டு மேல வந்து அந்த பாபநாச சிவன் கோயில்ல துளசியில அர்ச்சனை பண்ணிட்டு வரணும். சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 12ஆம் இடத்து ராகு தாங்கய்யா. ராகு திசையில் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை எனக்கு கொடுத்தாருங்கய்யா. நிறைய பேர் 12ஆம் இடத்து ராகு வந்து கெடுப்பு, ராகுனாவே கெடுப்பாருங்கிற ஒரு அபிப்பிராயம் எங்களுக்கு இருக்கு. நான் தான் என் உதாரணம். 7ல ராகு இருந்து ஒரே பொண்டாட்டியோட 37 வருஷம் வாழ்ந்துருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னாங்கய்யா 12ஆம் இடத்துல ராகு இருந்தார், திசை நடந்துச்சு, சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுத்தாருங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றி. நீ உங்களை மாதிரி ஆட்கள் தான் நம்ம காதலிக்கெல்லாம் வலு சேர்க்கும். கொடி போடுங்க. ராகு திசை நடத்தும் போது ராகு தான் முழுமையா இருப்பார். ஐயா, இப்போ நீங்கள் சிம்ம லக்னமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க. அந்த உபயஜயஸ்தானமான 6ஆம் இடத்துல வந்து ராகு இருந்து தசை நடத்துகிறாரு வச்சுக்க. ராகுக்கு வந்து மொத்தம் 18 வருஷங்க தசை. இப்போ 2 ஆதிபத்தியம் வருதுங்க, 6, 7. 2 ஆதிபத்தியம் வந்து சிம்ம லக்னத்துக்கு தசை நடத்தும் போது ராகு 2 ஆதிபத்தியம் வருதுங்க. அப்போ 2 ஆதிபத்தியத்துக்கு எப்படிங்க நம்ம பலன் சொல்றது? எதுக்கு ஆதிபத்தியம் வருது? 2 ஆதிபத்தியம் சிம்ம லக்னத்துக்கு வந்து 6, 7க்குள்ள வருது இல்லைங்க. எது வருது? ராகு வந்து அதை பொசஸ் பண்ணுவார் இல்லைங்களா. அந்த 6ஆம் இடத்தை பொசஸ் பண்ணும்போது சனி பகவானை தான் ஆக்ட் பண்ணுவாங்க. அப்படி ஐயா, அந்த மாதிரி எடுத்துக்க வேண்டாம். சரிங்க. நீங்க சிம்ம லக்னத்துக்கு எந்த பாவத்தில் இருக்கிறார் அந்த பாவாதிபதி, அதுல இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் எடுத்தா போதும். அந்த இப்ப உதாரணத்துக்கு நீங்க எப்படி சொல்றீங்களா, நான் இப்படியே சொல்றேன். இப்ப வந்து கும்ப லக்னம் சரிங்களா, துலாத்துல ராகு, அப்படின்னா அவர் 8ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுவார் தானே, 9ஆம் இடத்தை இண்டிகேட் பண்ணுவார் தானே. அப்படி அல்ல, அவர் இருக்கக்கூடிய பாவம், அவர் இருக்கக்கூடிய பாவாதிபதி, அவர் அந்த பாவத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நட்சத்திரம். இல்ல, நான் அது படிச்ச விஷயம் எப்படின்னு பார்த்தேன்னா, ஒரு ஆதிபதி 2 ஆதிபதி தான் 2 ஆதிபதி எடுத்து இல்ல 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 அந்த அந்த பாவத்தில் இருக்கக்கூடியது மட்டும்தான் ராகு டாமினேட் பண்ணுவார். நன்றி நன்றி. இன்னொரு சின்ன விஷயம் சொல்றேன், இதையும் ட்ரை பண்ணி பாருங்க. ராகு இருக்கக்கூடிய பாவத்திற்கு 3ஆம் பாவமும், ராகு இருக்கக்கூடிய பாவத்திற்கு 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் ஆக்டிவேஷன் ஆகும். எப்போ? ராகு திசையில். இதை எழுதிட்டு இதை பலனா நீங்க அப்ளை பண்ணி பாருங்க. நான் சொன்னதோட அடிஷனல் இது. ராகு இருக்கக்கூடிய பாவத்திற்கு 3ஆம் பாவமும் 11ஆம் பாவமும் கூட அந்த ராகு திசையில அதிகமா வேலை பார்க்கும். வேற என்னமா ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா வணக்கங்க. ராகுக்கு 6, 8, 12 அமர்ந்த கிரகங்கள் தன்னுடைய திசா காலத்துல வலு இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை? புரியல. ராகுவுக்கு 6, 8, 12. ஆமாங்கய்யா, ராகுவுக்கு 6, 8, 12. ராகுக்கு 6, 8, 12 அமர்ந்த கிரகங்கள் தன்னுடைய தசா காலங்களில் வலு இழக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க ஐயா? ராகுவுக்கு 6, 8, 12 மறைந்த கிரகங்கள் அதனுடைய தசா புத்தியா? ஆமாங்கய்யா, அந்த மறைந்த கிரகங்களுடைய தசா புத்தி. ஐயா, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. ராகுக்கு அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. சரி, ராகுக்கு 6, 8, 12 மறைந்தா அந்த கிரகத்துக்கு ஒரு பாவம் இருக்கும் தானே, அந்த கிரகத்துக்கு ஒரு ஆதிபத்தியம் இருக்கும் தானே. ஆமாங்க. அப்ப அதான செயல்பாட்டுக்கு வரும். ராகுக்கு இதுல இருந்து இதுக்கு ராக சொருவானே சைடு குத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லர் சொல்றாங்க. அதாங்கய்யா. நம்ம சேலத்துக்கு பஸ் ஏறி போலாம். ஏன் நம்ம உளுந்தூர்பேட்டைக்கு போகணும்? சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. அந்த கிரகம் யாரு வேல்யூ அவன் தானே.
சரியா? இவன் தண்ணியை போட்டு அவன் வீட்டில் போய் ரகலை பண்ணதுக்கு மூணாவது வீட்டுக்காரனுக்கு பொறுப்பு இருக்குன்னா எப்படியா நியாயம்? அது நியாயம் வேண்டாமையா? ஐயா ஐயா யூதர்கள் வந்து நல்ல ராகுவும் அரேபியன்ஸ் வந்து கெட்ட ராகுவும் சொல்றீங்க. இப்ப இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா யூத படுகொலை செய்தப்போ பாலஸ்தீன் பூமி மக்கள் தான் வந்து யூதர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்க. ஆமா, அவங்கள வந்து நீங்க கெட்டவங்களையும் அரபு நாட்டுல எல்லாம் கெட்டவங்களையும் நீங்க யூதர்களை வந்து நல்லவர்களும் நீங்க சொல்றீங்க. ஆனா பாலஸ்தீன் பூமி வந்து அவங்களே ஆக்கிரமிச்சு கொடுமை பண்றாங்க. அதை வந்து நீங்க எப்படி எது நல்ல யூதர்கள் எப்படி நீங்க நல்ல சொல்றீங்க? ஹிஸ்டரி ஸ்டூடெண்டா நீங்க? ஆல்வேஸ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் ஆல்வேஸ் ஜேர்னலிசமும் கொஞ்சம் ஜேர்னலிசம் கொஞ்சம் கத்துக்கிறேன்னு ஆசைப்படுற ஒரு கத்துக்கிறதா கத்துக்கிட்டணும்னு ஆசைப்படுறேன் ஒருத்தன். இது ரொம்ப பெருசா போகுமா தம்பி? சார் அது எப்படி சார் நீங்க வந்து அதை ஒரு பாசிட்டிவ் சொல்றீங்க? இப்ப லெபனான்ல அவ்வளோ படுகொலை செய்யறாங்க, நீங்க அவங்கள எப்படி நீங்க நல்லவங்கன்னு சொல்றீங்க? அதாவது இதுல நல்லது கெட்டதுன்றது எது நல்லது கெட்டது? இஸ்ரேல் வந்து இவ்வளோ அடி அடிக்கிறான் ஈரானை, ஆனா இஸ்ரேல்காரனுங்க ஒருத்தனாவது வெளியூர் போனானுங்களா? இல்ல. இந்த போர் வர்றதுக்கு முன்னாடி இஸ்ரேல் இருக்கிறவங்க எல்லாம் உள்ள வந்துட்டாங்க. இப்ப இஸ்ரேல்காரனுக்கு இஸ்ரேல் நல்லவனா கெட்டவனா? நல்லவர். இஸ்ரேல் நல்லவனா இருக்கிறதுனால அமெரிக்கா சப்போர்ட் பண்றான். அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுது. கரெக்டா? இங்க இருந்து மோடி சப்ளை பண்றாரு, இங்க இருந்து மோடி பாசிட்டிவ் ரிப்ளை கொடுக்குறாங்க. 58 நாடுகள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுது. இதெல்லாம் நல்லதுன்றதுக்காக நான் சொல்ல வரல. நான் சொன்னது என்னன்னா, நீங்க ஜேர்னலிசம் படிச்சதுனால நான் சொன்னேன். பிளானிங், எக்ஸிகியூஷன் அவங்கள மாதிரி பெர்ஃபெக்ஷன் இருக்காதுன்னு சொன்னேன். அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்றதுக்கு இதுல வாய்ப்பு இல்லை. பாசிட்டிவ் விஷயம், இவங்க கிட்ட திருடு இருக்காது, ஜூஸ் கிட்ட திருடு இருக்காது. அதான் ஒரு உதாரணம், ரொம்ப பெரிய உதாரணம் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சிட்டீங்களா என்னன்னு தெரியல. ராகு யூத ஒரு ஆணின் யூதினுடைய விந்து, யூத ஆணினுடைய விந்து யூத பெண்ணினுடைய கர்ப்பப்பையில் தான் கருவுறும். மிகப்பெரிய தத்துவம் தம்பி இது. ஆங்கி பேங்கிக்கே ஜூஸ் கிட்ட வேலையே கிடையாது. ஜூஸ் வந்து முழுக்க முழுக்க டாமினேஷன்ல இருப்பான். இன்னைக்கு இருக்கக்கூடிய டாப்பஸ்ட் பினான்சியல் கம்பெனி இன்க்ளூடிங் டெஸ்லா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் யாரு டெஸ்லாவோட தெரியுமா? ஜூஸ். எந்த கம்பெனி நீங்க யூஎஸ்ல எடுங்க, எல்லா கம்பெனியோட சிஎஃப்ஓவும் ஜூஸ். இப்ப நம்ம ஆளுங்க போய் தான் ஒன்னொன்னா உடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி கூகுளோட சிஎஃப்ஓவும் ஜூஸ். ஜூஸ் இல்லாத இடமே இல்லை. அதை தான் நான் பாசிட்டிவா சொன்னேனே தவிர அவன் நல்லவன் கெட்டவனுக்கு நமக்கு பஞ்சாயத்து இல்லை. இல்ல சார், நீங்க அதே போல அராப் இருக்காங்கல்ல, நீங்க அராப் கிட்ட பேசியிருக்கீங்களா? பேசவே முடியாது, பேசவே முடியாது தம்பி. ஒரே இப்படி திரும்பி பார்த்துட்டு போயிட்டே இருப்பான். நெகட்டிவ் ரெஸ்பான்ஸே வராது. இன்ன வரையும் அங்க போறவர்கள் யாராவது நான் முதலாளியாக இருந்தேன்னு சொல்லுங்க பார்ப்போம். அங்க இருக்கிற ரூல்ஸ் எப்படின்னா, அவங்களுடைய தன்மையில நம்ம போய் அவங்க கூட பார்ட்னர்ஷிப் தான் சேர முடியுமே தவிர நம்ம போய் அங்க தனிமையில எந்த விஷயமும் செய்ய முடியாது அரபுல. அதுதான் கேரக்டரைசேஷன் தான் நான் சொன்னேனே தவிர அவங்க நல்லவங்க கேட்டவங்கன்ற பிரச்சனைக்குள்ள நான் வரவே இல்லை. ஹிட்லர் கொண்டதுக்கெல்லாம் காரணம் வேற. இவனுங்க இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் 10 லட்சம் பேரை நாசிக் போட்டானுங்க ஹிட்லர் அந்த டைம்ல. இந்த அளவுக்கு அவனுங்க பவர்ஃபுல்லா வந்துடக்கூடாதுன்றதுக்காக 10 லட்சம் தலைகளை ஒரே நாளில் வெட்டியவன் ஹிட்லர், நாசிக் படை. ஏன் வெட்டினான்னா இந்த மாதிரி ஃபுல் டாமினேஷனுக்கு வந்துருவான்னு. ஹிட்லரை விட யூதர்களை ஐடென்டிஃபை பண்ணவன் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. நன்றி, என்னென்ன படிச்சுட்டு வர வேண்டியது இருக்குது பாரு. நானும் ஹிட்லரு, ஜோசியா, அது இது நாசிக்கு. ஐயா அங்க ஒருத்தன் கேட்டிருக்காங்க, இருங்க கடைசியா முடிச்சிடலாம் அந்த 4 பாம்பு. ஐயா சொல்லுங்க. எதுக்கியா நான் 12 மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம்? ஐயா ஐயா அது சொல்றேன். ஐயா உட்காருங்க. ஐயா சும்மா கிட்டலுக்கு சொன்னேன். ஐயா
எல்லா விஷயம் முடிந்த போதெல்லாம் நான் எப்பெல்லாம் ஃப்ரீயா இருந்தனோ அந்த டைம்லலாம் யூடியூப்ல நிறைய விஷயங்கள் பேசிட்டே இருக்கிறேன். ராகு பத்தி நிறைய காம்பினேஷன்ஸ் பேசிட்டே இருக்கேன். அஸ்ட்ரோ பாபு ஆன்லைன் டிவி என்னோட யூடியூப் சேனல். சத்தியமா இதை நீங்க பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என் வாயால நான் யூடியூப் சேனல்லே சொன்னதில்லை. ஏன்னா எனக்கு நம்மளை வெளியில சொல்லாம இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லது சார். இல்லைன்னா அங்கங்க கூப்பிடுவாங்க, என்னால போக முடியாது. அப்புறம் நம்மளுக்கு காசு சம்பாதிக்கிற ஐடியாவும் எனக்கு கிடையாது இந்த ஜோசியத்தில். அதனால நான் அதை பத்தி எப்பயும் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு வேணுன்றதுக்காக சொல்றேன். இவர் வேற இவ்வளோ நேரம் பேசிட்டு இவர் யூடியூப் சேனல் வேற சொல்லிட்டு போறாரு விளம்பரப்படுத்துறதுக்கு நினைக்க வேண்டாம். அதுல நீங்க கேட்டிருக்கக்கூடிய எல்லா விஷயத்திற்கும் எனக்கு எப்பெல்லாம் டைம் இருந்ததோ அப்பெல்லாம் எப்பெல்லாம் உட்காந்து பேச முடிஞ்சதோ, சார் இதுக்கு நான் சேனல்லாம் வைக்கல, நம்ம மொபைல் போனை திருப்பி வச்சு பேசுவேன், அவ்வளவுதான். அதுல எல்லாம் முடிந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறேன். லக்னம்னா என்ன, ராசினா என்ன, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 400-450 வீடியோ இருக்கு. அதுல எல்லா விஷயமும் உங்களுக்கு மேக்சிமம் தெரிஞ்சிருங்க. ஐயா தம்பி, அதுல யூதர்களை பத்தி இதை விட இன்டெப்தா பேசியிருக்கேன், சரியா? சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்க சொன்னீங்க ஒரு ராகு வந்து எந்த பாவகத்துல இருக்கோ அதே போல எந்த நட்சத்திர சாரம் வாங்கி இருக்கோ அதோட இதை வந்து கெடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? இருங்க சாரிங்க. இப்போ என்னோட கேள்விங்க சார், மகர லக்னம் அப்படிங்கிறது ஒரு சரராசி. இப்போ அதுக்கு வந்து 6ஆம் இடத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ராகு பாதகாதிபதி செவ்வாயோட நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கு. மிருகஸ்ரீடம் செவ்வாயோட. புரியல. மகர லக்னத்துக்கு பாதகாதிபதி எங்கம்மா அங்க வராரு? மகர லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி செவ்வாய் பாதகாதிபதி ஸ்டார் வாங்கி இருக்காரு. ஆனா 6ஆம் பாவத்துல இருக்காரு. 6ஆம் பாவகத்துல இருக்காரு. அப்படிங்கும் போது அந்த ராகு வந்து மறைவு ஸ்தானத்துல இருக்கும் போது அவர் நல்லது செய்வாரா இல்ல நம்மளுக்கு பிரச்சனை? மறைவு ஸ்தானம் எங்க நிக்கிறாரு? 6ஆம் இடத்துலங்க சார். 3, 6, மிதுனத்துல 3, 6, 11 ராகுக்கு வலுவான ஸ்தானம் நம்பர் 1. நம்பர் 2 மீன ராகு, ஹைலி இன்டெலெக்சுவல், சரிங்க சார். ரொம்ப புத்திசாலி, திறமை வாய்ந்தவர், ரொம்ப ஸ்பீடா பயணம் போறவன். காத்து ராசியில இருக்குது, ரொம்ப பவர்ஃபுல்லா பயணம் போவார், அதிகமான விருப்பம். ஆனா பாதகாதிபதி ஸ்டார் ஏறினதுனாலேயே அவன் வேலை பார்க்குற இடத்துல இவன் இப்ப செஞ்சு சொன்ன பாருங்க, இந்த பிரச்சனைகள்ல ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டி வெளில வந்துருவான். சரிங்க சார், நன்றிங்க சார், தேங்க்யூ. கேளுங்கள். சார், ராகுவை பற்றி ஒரு கான்செப்ட். ராகுவுக்கு வீடு கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால், சாரம் கொடுத்த கிரகம் நல்லா இருந்தால் ராகுவோட திசை நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. அது ஆஃப் ஹண்டுக்கு மேலே கொஞ்சம் ராகு திசையில் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. எதுக்கு மேலமா? பாதிக்கு மேலே, கேது புத்திக்கு மேலே கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது போக மேச லக்னம், அப்புறம் கடக லக்னம், சிம்ம லக்னம், தனுஷ் லக்னம், விருச்சிக லக்னம், இந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகு இருந்து திசை நடத்தும் போது நம்மளுக்கு வந்து குரு பகவான் நல்லா இருந்தால் அந்த ராகு திசை வந்து பாசிட்டிவாக பலனை கொடுக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதே போல் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், அப்புறம் துலா லக்னம், மகரம், கும்ப லக்னத்தில் இருந்து ராகு திசை நடக்கும் போது சுக்கிர பகவான் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அந்த ராகு திசை ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைங்களையா? இல்ல பரவாயில்ல, இல்லம்மா, கரெக்ட், நீங்க கேட்டது கரெக்ட். நான் சொல்றேன், பதில் சொல்றேன். ராகுக்கு நல்லா படிச்சிருக்கீங்க. சார் கொடுத்த வாத்தியார் கொடுத்த நோட்ஸ் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணிருக்கீங்கன்னு நான் மட லக்னம். நீங்க லக்னம் சொல்லும் போது நான் ராகு இங்க உட்காருவார், அங்க உட்காருவார், நான் இப்படி போயிட்டு உடனே அதை விட்டு ரிஷப லக்னம் வந்துட்டீங்களா? ஐயோ அங்கேயே இல்லையா, அப்ப ரிஷப லக்னத்துக்கு அப்படி கால்குலேஷன் ஓடிட்டே இருக்கு. இல்லம்மா, கரெக்டுமா, அதான் சொன்ன. வாத்தியார் கொடுத்த நோட்ஸை பக்காவா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. நன்றிம்மா. ஐயா, ராகுவை பொறுத்தவரை இந்த எந்த ரூல்ஸும் அதுக்கு அடப்படாது. இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். அதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் எடுத்தேன். இப்போ ராகு வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அது இதெல்லாம் அவங்களுடைய அனுபவமா, எல்லாமே அவங்களுடைய அனுபவம். ஆனால் நான் பார்த்தவரை ராகுவை ரொம்ப சிம்பிளான விஷயமா. ஃபர்ஸ்ட் பேசிக்கான விஷயம் 3, 6, 11 ராகு இருந்தால் நல்லது செய்வார் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து
ராகு ஏறிய நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருந்தால் ராகு நல்லது செய்வார். ராகுக்கு வீடு கொடுத்தவன் நல்ல நிலையில், இதெல்லாம் பேசிக்கான ஒரு விஷயம். அதுதான் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், 2 விஷயம் வந்து கேது ஸ்டாரில் ராகு இருந்தால் ராகு நில் பேலன்ஸ்ல இருப்பார். நல்லதும் பண்ண மாட்டாரு, கெட்டதும் பண்ண மாட்டார், மைனஸும் பண்ண மாட்டார், வேலை செய்ய மாட்டார், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன், ராகு நின்ற இடத்திலிருந்து 5ஆம் பாவத்தில் லக்ன சுபர்களோ லக்ன அதிபதியோ லக்ன யோகாதிபதியோ அமர்கிற பொழுது ராகு திசை நடந்தால் வாழ்க்கையினுடைய உச்சத்தை பார்ப்பார்கள். இது வந்து எந்த நோட்ஸ்லயும் இல்லாது, இது என்னுடைய தனிப்பட்ட அனுபவம். சரிங்களாமா? இப்ப நீங்க சொன்ன ரூல்ஸ் எனக்கு தெரியலமா, உண்மையாலுமே தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எனக்கு நான் அந்த ஆங்கிள் வந்து நான் பார்க்கல. நான் பார்த்த விஷயங்கள் இப்படி தான் பார்த்துருக்கேன். அப்புறம் இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, அந்த ராகுடைய காம்பினேஷன்ஸ் எந்தெந்த கிரகத்தோட சேர்ந்தா எப்படி எப்படி என்னுடைய தன்மையில இயங்கும், இது மாதிரி தான். மற்ற எந்த ரூல்ஸுக்குள்ளேயும் ராகு உட்கார்ந்தா மாதிரி எனக்கு தெரியலமா. ஏன்னா என்னுடைய அனுபவம் எப்படின்னா, எனக்கு பெரிய தொந்தரவு என்ன தெரியுங்களா, 6:30 மணிக்கு வந்து மோகங்க கழுவிட்டு அப்பதான் வேசி கட்டி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு உட்காருவேன். உட்கார்ந்ததுல இருந்து ஒரு 10 ஜாதகம் வந்ததுன்னா ஒரு 7 ஜாதகம் ராகுதர்சி ஜாதகம் வரும். எப்படி கேட்பாங்கன்னு பார்த்துங்க என்கிட்ட கேள்வி. அப்படியெல்லாம் சிக்கி சின்ன பின்னமாகி தான் வந்திருக்கேன். நல்லதம்மா. வேற யாரு? ஐயா, இப்போ வந்து சில ஜாதகங்கள்லாம் மட்டும் வருதுன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து அவங்க கேட்குறது, நான் கேட்குறது உங்களுக்கு இதாக இருக்கலாம். இல்லைப்பா, என் இடத்துல எதுவும் பண்ணி வச்சுட்டாங்க, என் இடத்துல செய்வனு வச்சுட்டாங்க, எனக்கு யாரோ கால் மண் சுற்றி போட்டாங்க, எங்கள் தாத்தா வழியில் என்னமோ பண்ணி வச்சது இன்னும் தொடருது, அப்படி இப்படிலாம் நம்மளை கேள்வி கேட்குறாங்க சார். இப்போ அதுக்கெல்லாம் வந்து நம்ம என்ன பதில் சொல்கிறது, எப்படி அதை கண்டுபிடிக்கிறது? நம்ம எதுக்கு சார் அதை கண்டுபிடிக்கணும்? நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? இல்லைங்க சார், அவங்களுக்கு என்ன பதில் சொல்றாங்க அப்படி கேளுங்க. சொல்யூஷன் என்ன? அதை கண்டுபிடிச்சி நம்ம மாந்திரிகர் நம்ம போய் எடுக்க போறது இல்லை. இல்ல 3வது தலைமுறையில செஞ்சு வச்சுட்டு போனவனை பத்தி நம்மளுக்கு கவலை இல்லை. சரிங்களா? இப்ப இந்த மாதிரி பிரச்சனை வருகிற பொழுது அவர்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு, கொஞ்சம் ஸ்லோவா கூட சொல்றேன், நோட் பண்ணீங்க. அவங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு 48 நாள் உள்ள தொங்கக்கூடிய தூங்கா விளக்கு, அந்த தூங்கா விளக்குல குலதெய்வம் கோயில்ல, அவங்க கோவில்ல கர்ப்ப கிரகத்தில் இருக்கக்கூடிய தூங்கா விளக்குக்கு ஒரு 10 லிட்டர் எண்ணெய் வாங்கி கொடுக்க சொல்லுங்க. 48 நாள் அந்த தீபம் எரியணும். அது எப்ப துவங்கணும் அப்படின்னா அமாவாசையில துவங்கணும். அமாவாசையில துவங்கி அடுத்த அமாவாசை போய் பௌர்ணமி வரும்போது அந்த பூஜை, அது அம்மன் கோயிலாக இருந்தால் சிகப்பு கலரோ அல்லது பச்சை கலரோ சேலை எடுத்து வளையல்ல மாலை கட்டி அந்த சுவாமிக்கு போட்டு பொங்கல் வச்சு சிறப்பான அந்த கோயிலுக்கு உரித்தான என்ன பூஜைகள் இருக்கோ அதை செய்யணும். ஆண் சாமியாக இருந்தால் நல்ல ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி போட்டு மாலை வாங்கி போட்டு பொங்க வச்சு சாமி கும்பிட்டு வரணும். இந்த 48வது நாள் அதை செய்யணும். 48 நாளும் அந்த விளக்குல இவங்க தீபம் ஏற்றும். இத சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணணும்னா, இத சொல்லிட்டீங்க, சொன்ன உடனே போய் மஞ்சளும் உப்பும் பக்கெட்ல கரைச்சி தலைவலியா தண்ணி ஊத்திக்கங்க. சரி சார். சார், குலதெய்வமே தெரியலமாங்களே சார். குலதெய்வமே இல்லையா? குலதெய்வமே தெரியலமாங்க, அவங்களுக்கு என்ன பண்றது? குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு மேல்மலையனூர் சார். மேல்மலையனூர் இல்ல, அவ்வளவு தூரம் போக முடியல அப்படின்னா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு அம்மன், ஏதோ ஒரு அம்மன். தூங்கா விளக்கு இருக்குல்லமா, உள்ள எரியும்ல தீபம், எண்ணெய் ஊத்தணும். அதுல எண்ணெய் ஊத்தி தீபம் எரியணும். கொஸ்டின் என்னன்னு கேக்குறீங்களாமா? சனிக்கு எது இருக்குது, எங்க வீட்டுல சூனியம் வச்சுட்டாங்க, இல்ல எங்க 3வது வீட்டுல வச்ச சூனியம் இன்னும் எரிஞ்சிட்டு இருக்குது, எங்க நிலவரமே இது மாதிரி சரியில்லை அப்படின்னு கேக்குறாங்களா? அதுக்காக சனிக்கேது இல்லாம அவரு சனிக்கேது இருந்தா அப்படி இருக்குன்னு சொன்னாரு. பொதுவாகவே இந்த மாதிரி காரியங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு
சனிக்கு எதுன்னு சொல்ல, பொதுவா நம்ம கிட்ட வரவங்க வந்து அப்படின்னு கேட்குறாங்க. சரி, ஆமா, நம்ம போய் அது செய்வன வச்சிருக்காங்களா இல்லையான்னு கண்டுபிடிச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சார் அதுக்கு ராகுவோட இது ஏதாவது இருக்குங்களா? எதுக்கு? இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்களுக்கு அதோட இணைவு எப்படி நம்ம பாக்குறது? ஏன் அதுதான் பார்க்காதீங்கன்னு சொல்றேன் நான். சரி சார். நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு ஐயா. வர டவுட் தாங்க கேட்க முடியும் ஐயா. அந்த வர டவுட்டுக்கு சொல்யூஷன் சொல்லிடுங்கன்ற நானு. ஐயா தெரியாம இல்ல, நான் இதை சொல்லிட்டே உங்களுக்கு என்ன சொல்றேன், உப்பு மஞ்சளும் போட்டு குளிங்கன்னு சொல்றேன். அப்ப அதுல எவ்வளவு வில்லங்கம் இருக்குன்னு தெரியுது. அதை ஏன் போய் நம்ம பப்ளிக்ல சொல்லிட்டு வேண்டாம். அது இல்லை. இப்ப ஐயா ஒரு கேள்வி கேட்கிறாங்க, குலதெய்வம் தெரியல, இப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கிறது ஜோதிட ரீதியா அப்படின்னு சொல்றாங்க. பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம், 5ஆம் பாவம் பார்ப்போம், 5ஆம் பாவாதிபதி பார்ப்போம், இதுல அடப்பட்டுரும். இதுல அடபடலைன்னா 5ஆம் இடத்திலோ 9ஆம் இட லக்னத்திலோ 12ஆம் இடத்திலோ, நல்லா பார்த்துங்க, 5ஆம் இடம் 9ஆம் இடம் லக்னம் 12ஆம் இடம், இதில் மாந்தி இருந்தால்தான் குலதெய்வம் மறைக்கப்படும். கண்டுபிடிக்க முடியாது. எந்த குலதெய்வம் யாருக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் அடிப்படை ஆதாரமாக இருப்பது மேல்மலையனூர். என்ன பரிகாரங்கள் நீங்க 5ஆம் பாவத்துக்கு சொல்றீங்களோ அந்த பரிகாரத்தை மேல்மலையனூருக்கு அந்த மேல்மலையனூருக்கு போக முடியலன்னா அதுக்கு அடுத்த பவர்ஃபுல் டெம்பிள் சமயபுரம். அடுத்து ஐயா ஒரு கேள்வி கேட்டாங்க, என்னன்னா 2 பசங்க வராங்க, அப்பா வராரு, 2 பசங்க 2 ஜாதகத்தை எட்டு வராங்க, அதை வச்சு குலதெய்வம் கண்டுபிடிக்கணுமா? ஒரு பையனுக்கு வேற ஒரு லக்னம் இருக்கு, இன்னொரு பையனுக்கு வேற ஒரு லக்னம் இருக்கு, அப்ப அந்த 2 5ஆம் பாவம் பாரப்படும் இல்லையா? அப்படின்னா அந்த 2 5ஆம் பாவத்தை கால்குலேட் பண்ணுங்க. முதல் பையனுடைய 5ஆம் பாவத்துல நல்லா இருக்கு கிரகம் அப்படின்னு சொன்னா அது கூட சில நேரங்களில் காட்டி கொடுத்துரும். இல்ல 2ஆவது பையனுடைய குலதெய்வம் பாருங்க, 5 பாருங்க 9 பாருங்க, இந்த 5 9 எடுத்த அதிபதிக்குள்ள அவங்க கேட்கிற கேள்வி அடப்பட்டுச்சுன்னா சரி. இல்ல வரலன்னா இந்த மாந்தி அவங்க 3 பேருடைய ஜாதகத்துல எங்கேயோ இருந்ததுன்னா அந்த விஷயத்துக்கு அவங்கள போய் பரிகாரம் செஞ்சுட்டு வர சொல்லுங்க, சரியா போகும். ஐயா வகுப்பே எடுக்கணும் போல தெரியுது உங்களுக்கு தனியா. ஐயா சரலக்னம் 11ஆம் இடம் ராகு அங்க இருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்க பாதகஸ்தானத்தில் ராகு இருந்தால் பாதகம் செய்ய மாட்டாரு. அப்போ அது வந்து உபஜயஸ்தானத்துல பாதகம் செய்வாருன்னு சொன்னேன். பாதகஸ்தானத்துல இருந்தா செய்வார். இப்போ அந்த ராகு நன்மை இப்ப திசை நடத்தினா அது 11ஆம் இடம் உபஜயஸ்தானத்தில் வருது. அப்ப அது நன்மை செய்வாரா தீமை செய்வாரா மேச லக்னத்துக்கு சரலக்னத்துக்கு? ஐயா சரலக்னம் மேச லக்னத்துக்கு சனி 10 11 உண்டான அதிபதி. இப்ப சனி நல்லது பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா? 10 11 நல்லது தானேங்க. இப்ப 11 பாதகம் வருதுல்ல? ஆமாங்க, அது ஒரு பாகம் பாதகம் வருது. தொழில் செய்வான், வீட்டுக்கு கல்லா கட்ட முடியாது. புரியுதா? புரியுது. அதே போல பாதகம் நடக்கும், ஆனா 11ஆம் பாவம் பாசிட்டிவ் கொடுக்கும். ஆனா ஏற்கனவே இங்க ஒரு ரூல் சொல்லி இருக்கிறேன், சனி வீட்டில் சதய நட்சத்திரம், அதனால அதிகபட்சமாக அவர் பிரச்சனைகளை சந்தித்து அனுபவங்களை சேர்ப்பார். ஒரு 60% பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கும். ஐயா 2வது கேள்வி, இப்போ ராகுக்கு வீடு கொடுத்தவன் கால் கொடுத்தவன் ராகு திசை நடக்கும்போது 6 8 இருக்காங்க, 6 8 ஸ்தானத்துல அவங்க, அப்ப ராகு நன்மை பண்ணுவாரா?
நம்மளுக்கு பிரச்சனை இல்லையா? ராகுக்கு கால் கொடுத்தவன் 6 8ல இருந்தா நம்மளுக்கு என்ன பிரச்சனை? இல்லைங்க, அவங்களுக்கு இப்ப வீடு கொடுத்த அதுதான் நான் சொல்றேன். வீடு கொடுத்தவருக்கு கால் கொடுத்தவர் 6 8 12ல மறைஞ்ச கதையெல்லாம் வேண்டாம். அவ்வளோ கன்ஃபியூஸே நம்ம பண்ணிக்க வேண்டாம். ராகுக்கு வீடு கொடுத்தவர் நல்ல இடத்தில் இருக்கிறாரா போதுமானது. ராகுவுக்கு சாரம் கொடுத்தவர் நல்ல இடத்தில் இருக்கிறார் போதுமானது. ஓகேங்க, நன்றிங்க. ஐயா, ராகுக்கு 6 8ல இருந்தா நெகட்டிவான பலன் தான் நடக்கும். அந்த பாவம் எது சார்ந்து இருக்கோ, அந்த 6 8 அதிபதிகள் எந்த பாவத்துல சார்ந்து இருக்கோ அது சார்ந்த பிரச்சனைகள் அவர்களுக்கு இருக்குங்க. அஞ்சு மணி ஆச்சு. சரி, இல்லம்மா 48 திதி நான் எப்படி சொன்னேன்னா கணக்கு, அமாவாசைக்கு துவங்கி அமாவாசை 30, அதுக்கு அடுத்த பௌர்ணமி, அதுதான் கணக்கு. நான் 48 நாள் சொன்னேனா? ஓகே, சரி சரி. அதான் எனக்கே தெரியல. அதான இப்ப சொல்லிட்டு இருந்தேன். என்னுடைய அனுபவத்தில் ரிஷபத்துல உச்சம், விருச்சிகத்துல நீசம். அதான் சொன்ன, முதல்ல சொல்றேன், கிட்டலாம் சொல்றேன் நானு. ஏன் போய் சிரமப்பட்டு போன விருச்சிகத்துல உட்கார்ந்து அனுச நட்சத்திரத்துல, மேல ரிஷபத்துல சூப்பரா இருக்குல்ல சந்திர ரோகிணி நட்சத்திரத்துல என்ஜாய் பண்ணிட்டு போலாம் லைஃப. எப்படியெல்லாம் கேக்குறாங்க. கேதுக்கு தனுசையா மூலம் தான் 0 நட்சத்திரம். அதுதான் முதல்ல நான் சொன்னேன், மூலம் 0 நட்சத்திரம். அதுதான் தனுசு தான் கேதுக்கு ஆட்சி வீடு. ஆனா இது நிறைய பேர் புத்தகங்கள்ல இல்லைன்னு யாரும் சொல்லல. எனக்கு ஒரு வயசானவர் ஒன்று சொல்லி கொடுத்து, அது என்ன சொன்னார்னா சூன்ய நட்சத்திரம்னு சொன்னார். மூலம் அனைவருக்கும் நன்றி. ரயிலுக்கு ட்ரெயின் ஆகுது, கிளம்புறேன். மிக்க நன்றி. உங்களை எல்லாரையும் நல்லா இருந்து எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஜாலியாக பொழுது போச்சு. இன்னைக்கு ரொம்ப நாள் இல்லைன்னா வீட்டில் சும்மா தான் உட்காந்துருப்பேன். ரொம்ப ஜாலியாக பொழுது போச்சு. என்னுடைய அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்துருக்கிறேன். இது முழுக்க முழுக்க சரின்னு எடுத்துக்கவே வேண்டாம். நான் சொன்னதெல்லாம் சத்தியமா பொய். நீங்க நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில அப்ளை பண்ணுங்க. ஒர்க் அவுட் ஆச்சுன்னா வச்சுக்கங்க. ஒர்க் அவுட் ஆகலாம் ஜாலியா யாரோ வந்தாரு, ஒருத்தர் பேசினாரு, கிளம்பினாருன்னு போவோம். சரியா? ஆனா முழுக்க என்னுடைய இத்தனை வருட காலத்தினுடைய அனுபவங்களை பகிர்ந்திருக்கேன். மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. நம்முடைய அழைப்பை ஏற்று காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் தன்னுடைய அனுபவங்களை ரொம்ப சிறப்பான முறையில் நமக்கு பகிர்ந்து அளித்த நம்முடைய ராகுவின் காதலன் சொல்லக்கூடிய அஸ்ட்ரோ பாபு ஐயா அவர்களுக்கு நம்முடைய சங்கத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு பாராட்டுதலை நாம் தெரிவித்துக்கலாம். ஐயா அவர்கள் ட்ரெயினுக்கு நேரம் ஆயிடுச்சிங்களா? இல்லை, ஒரு நன்றி உரை நீங்களா நம்மளால ஒரு சொல்லுவார். இப்பொழுது நன்றி விடை நம்முடைய சங்கத்தினுடைய பொருளாளர் லட்சுமிதாஸ் ஐயா அவர்கள் நன்றி உரை மட்டும் ஆற்றுவார்கள். அனைவருக்கும் வணக்கம். காலையிலிருந்து இந்த ராகுவை பற்றி மட்டும், பேர ராகுவின் காதலன், அவர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சொல்லுவார்னு பார்த்தேன். ஆனால் ராகுவை பற்றி கம்மியாக தான் சொல்லியிருக்காரு. உடல் உறுப்புகளையும் சரி, நம்ம அது கற்றுக்க வேண்டிய விஷயங்களையும் சரி, அதை நம்ம பிறப்பு விஷயத்தை மட்டும் தொட்டுட்டு வந்துட்டாரு. அது என்ன ரகசியம் இருக்குது? மீண்டும் ஒரு வாய்ப்பு ஐயா சொன்ன மாதிரி ஏதாவது கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய பிறப்பின் ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம். இல்லை, இதற்கு நமக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த நமது குருநாதர், நமது சங்கத்தின் தலைவர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. அனைத்து நமது சங்க உறுப்பினர்களுக்கும் நன்றி இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். சரி, நம்ம நிறைவு செய்வதற்கு முன்பாக ஐங்கரன் வசனத்தை சொல்லிக்கொண்டு நிறைவேற்றுள்ளோம். விழுந்தால் விதையாக விழுவோம், எழுந்தால் மரமாக எழுவோம். முயற்சியும் பயிற்சியும் தொடர்ச்சியாக இருந்தால் சாதாரண மனிதனும் சாதனையாளனாகலாம், முட்டாளும் முனிவனாகலாம்.
மாக்காணும் மனிதனாகலாம். சூட்சமம் தெரிந்தால், ஜோதிட சூட்சமம் தெரிந்தால் மனிதனும் கடவுளாகலாம். மனிதனும் கடவுளாகலாம். மனிதனும் கடவுளாகலாம். ஓம் என்ற மந்திரத்தை ஒரு முறை ஓங்கி ஒலிப்போம். ஓ குரு வாழ்க. குருவே சரணம். குருவே துணை.